தமிழ்நாட்டில் 20 நாட்களுக்கு ஒருமுறை ஆணவ படுகொலைகள் நடைபெறும் சூழலிலும் கூட ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக தனி சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு ஏன் தயங்குகிறது என கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பொறியாளர் மென்பொறியாளர் கவின்கிற அந்த ஒரு இதர பிற்படுத்த சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்த காரணத்தினால கொடூரமான முறையில் பட்ட பகல்லேயே அந்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எவ்வளோ கொடூரமான காரியம்! ஏற்கனவே தர்மபுரியில் திவ்யா இளவரசன் படுகொலை என்பது நாடறிஞ்ச விஷயம். இங்கே தான் அந்த ஆணவ படுகொலை பளிச்சுன்னு வெளியில் வந்தது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 20 நாளைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப படுகொலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. கைது பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க, பல பேர் விடுதலை ஆகுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படையான இது என்னென்னா, இந்த ஆணவ கொலைக்கு அடிப்படையாக இருப்பது சாதிய அணிதிரட்டல் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கி எல்லா சாதியும் இன்றைக்கி சாதியை பெருமை பேசுவது, சாதி அடிப்படையில் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, சாதி அடிப்படையில் மாணவர்களுக்கு வெறியை உண்டாக்குறது, அந்த சாதி வெறி தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு அடிப்படையாக இருக்குது. மார்க்சிஸ்ட் தந்தை பெரியார் சாதியை ஒழிக்கணும்னு போராடினார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றெல்லாம் பாடினாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னெல்லாம் முழக்கமிட்டாங்க. தமிழர் பெருமையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் சாதிய தலைவர்களை கொண்டாடுவது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. பெரிய தேசிய தலைவர்களை எல்லாம் சாதிய தலைவர்களாக பட்டம் கட்டி கொண்டாடுகிற இந்த போக்கை அனுமதிச்சனுடைய விளைவு தான் இப்படி காதலர்களுக்கு வாழ்வு கூட இன்றைக்கி கருகி போகிற அப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமை என்பது ஏற்படுது. எனவே இந்த சாதி ஒழிப்பு என்பதையும் சாதியத்தை ஒழித்து கட்டுகிற ஒரு மாபெரும் இயக்கத்தை, பகுத்தறிவு இயக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், இடதுசாரிகள், மார்க்சிஸ்டுகள், முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் எல்லாரும் இந்த சாதிய அணி சேர்க்கை, சாதி ஒழிப்பு என்பதை முன்னெடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம், சட்டத்தை கொண்டு வாங்கன்னு. ஏற்கனவே இந்திய சட்ட ஆணையம் அதுக்கான மசோதா நகலையே தயாரிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு சட்டம் போடணும்னு சொல்லி ஏற்கனவே தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஆணவ கொலை அதிகமாக நடக்கிற ஒரு மாநிலத்தில் இந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரதில் என்ன தமிழக அரசுக்கு தயக்கம் இருக்குது? ஏன் தமிழக முதலமைச்சர் தயங்குறாரு? தமிழ்நாட்டில் மதசார்பற்ற, இந்தியாவில் மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அதை விட ஒரு பெரிய ஆபத்து இந்தியாவில் இருக்க முடியாது. ஒரு பாசிச சக்தி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை வீழ்த்துகிற ஆபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதுக்காக நம்ம மதசார்பற்ற கட்சிகள் இந்தியா பூரா ஒருங்கிணைந்து செயல்படுது. அதே சமயத்தில் திமுக போன்ற கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் நடக்கிற போது எந்த பிரச்சனை நாங்கள் சமரசம் பண்ணி, இப்போ ஆணவ கொலை எதிர்த்து தமிழ்நாடு பூரா நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அங்கங்கே ஊழல் முறைகேடு வருகிற போது எங்களுடைய கட்சி தலையிட்டு போராடிட்டு தான் இருக்குது. சொத்து வரி உயர்வோ அல்லது மின்சார கட்டண உயர்வோ வந்தபோது நாங்கள் கடுமையாக போராட்டம் தான் அறிவித்தோம். ஸோ நம்மை பொறுத்த வரையில் தேர்தல் கூட்டணிக்காக மக்கள் நலனை காவு கொடுக்குற வரையை நாங்கள் என்றைக்கும் செய்கிறதில்லை. கூட்டணியும் தேவை, அதே சமயத்தில் மக்கள் நலனை காவு கொடுத்து அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். மக்கள் நலன் பாதிக்கப்படுகிற போது உரிய முறையில் தலையிடுவோம், உரிய முறையில் போகிறோம். அதிமுக எடுத்து போகிறான்னா அது முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி நிலையில் இருந்தவங்க. அந்த ஆட்சியும் இந்த ஆட்சி நீங்கள் ஒப்பிட முடியும். அதிமுகவும் திமுக ஆட்சியும் ஒப்பிட முடியாது. 13 பேர் துப்பாக்கி சூட்டுற சட்டத்தை நான் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சரை இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? எனவே அந்த ஆட்சி வேறு, இந்த ஆட்சி வேறு. இவங்க இன்றைக்கும் பாஜகவை மக்கள் மாநில உரிமை பறிக்கப்படுகிற விஷயத்தில், புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில், இந்தி திணிப்பு விஷயத்தில் போன்ற பல விஷயங்களில் திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போகிற அதை நாம் ஆதரிக்கிறோம். பாமகக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார், அதை பற்றி ஒன்றும் அவர் பேச மாட்டேங்கிறார். ஏன் அந்த குழப்பம்? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, சாதி அடிப்படையில் ஒரு கட்சி செயல்பட்டு அந்த கட்சிக்குள்ளே இப்போ 2 பிளவு ஏற்பட்டிருக்கு. தந்தைக்கும் மகனுக்குமே பிளவு ஏற்பட்ட பிறகு சாதி அடிப்படையில் இயக்கம் எங்கே? அங்கே என்ன சாதி இருக்குது? சாதி அணி சேர்க்க சாதிக்காக நீங்கள் சாதி அடிப்படையில் ஒன்று தருவோன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? உங்களாலேயே ஒன்றுபட முடியல. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டீங்க? அப்பாவை உளவு கருவியை வச்சு
உழவு பார்க்குற வேலையை பிள்ளையே செய்கிறாருன்னு அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதையெல்லாம் பற்றி பேசாத அன்புமணி வேறு எதையோ பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தர்ம நியாயமும் இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பீகாரில் வாக்காளர் பட்டியல் இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பீகார்லேயே வந்திருக்கிற பல லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறோங்கிறாங்க. இப்போ ஆணவ கொலை இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.